வீவர்ஸ், நாம் செய்யும் செயல் நல்லதோ அல்லது கெட்டதோ அதற்கான விளைவுகளை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். நாம் கடமையை ஒழுங்காக செய்யாமல் எல்லாவற்றிற்கும் கடவுளை பொறுப்பேற்க சொல்ல முடியுமா? நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் கடவுள் மீது போட்டுவிட்டு நாம் விலகிக் கொள்வது சரியா? அதை பற்றி இந்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்வோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அடர்த்தியான காட்டில் குருவும் சிஷியனும் யானையின் மீது பயணம் செய்து போய்க் கொண்டிருந்தனர். அன்று பொழுது போனதால் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்க முடிவு செய்கின்றனர். யானையை பத்திரமாக பார்த்து கொள்வது சிஷியனின் வேலையாகும். அந்த சிஷியனுக்கு மிகவும் சோர்வாக இருந்ததால் யானையை கட்டி போடாமல், கடவுளே, இந்த யானையை பத்திரமாக பார்த்து கொள்வது உங்களுடைய பொறுப்பு என்று கடவுள் மீது பாரத்தை போட்டுவிட்டு சிஷியன் தூங்கி விடுகிறான். அடுத்த நாள் காலை எழுந்து பார்த்தால் யானையை காணவில்லை. யானையை கட்டி போடத்தானே சொன்னேன், நீ எதற்கு கட்டாமல் விட்டாய் என்று சிஷியனை பயங்கரமாக திட்டுகிறார் குரு. அதற்கு சிஷியனோ, நீங்கள் திட்டுவதென்றால் என்னை திட்டாதீங்க, அதற்கு பதில் கடவுளை திட்டுங்கள், நீங்கள் தான் கடவுளை முழுதாக நம்ப வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தீர்கள், அதனால்தான் கடவுளிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நான் தூங்கினேன் என்று கூறினான். அதற்கு குருவோ, உன்னுடைய கடமையை செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, அதற்கு உதவ வேண்டியதே கடவுளின் பொறுப்பு. நீ பிரார்த்தனை செய்ததெல்லாம் சரிதான், ஆனால் யானையை கட்டி போட்டிருக்க வேண்டும், அவ்வாறு செய்யாமல் விட்டது உன்னுடைய தவறுதான் என்று குரு கூறினார். இதே மாதிரிதான் நம்முடைய 100% முயற்சியை, உழைப்பை போட்டுவிட்டு கடவுள் நமக்கு உதவுவார் என்று நினைத்தால் கண்டிப்பாக அந்த உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். ஆனால் முயற்சி ஏதும் செய்யாமல் வெறுமனே கடவுள் நமக்கு உதவுவார் என்று நினைத்தால் கடவுளால் மட்டுமில்லை, வேறு யாராலுமே உதவ முடியாது. எனவே கண்மூடித்தனமாக கடவுள் நல்வழி காட்டுவார் என்று எந்த உழைப்பையும் போடாமல் நம்பிக்கொண்டு காலத்தை வீணாக்குவதை விடுத்து கடுமையாக முயற்சித்து பார்த்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.